Hakimakuti, Hakimakuti, Hakimakuti. Happy birthday, Hakimakuti. You are so cute. This is the day you were born. Yeah, 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 you're so cute. You are so cutie. Hakimakuti. On your birthday, we eat a good food like biryani. So delicious. Yay, yay, yay. Hakimakuti, what a birthday. Yay, yay, yay. Love for me, Amma, Atta, Hajar, and Atama. Woo, 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 woo. Another birthday and the cake. One has ponies. Two has rainbow. Happy birthday. Life is a rainbow. Happy birthday. Happy birthday. Happy birthday. Assalamualaikum, my dear viewers. Welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த vlog வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு vlog தான், ரொம்ப கிராண்டான பர்த்டேலாம் கிடையாது. சிம்பிளாக வீட்டிலே கொண்டாடின ஒரு பர்த்டே தான் இது. ஸோ பர்த்டேலாம் ரொம்ப கிராண்டாக நாங்கள் கொண்டாட மாட்டோம். பட் வீட்டில் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதால வீட்டில் தான் வந்து சும்மா ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதான் அவளுக்கு நான் வந்து முதல்ல ப்ராப்பராக எடுத்த பிக்சரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்போது எடுத்த வீடியோஸ், ரொம்ப க்யூட்டாக. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் வந்து டைம் போகிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பரான மெமரிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து பேபிலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் உங்கள் கூட வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். செல்லா என்ன கட்டி, நம்ம குளிக்க போகலாமா? ஹக்கீமா க்ளீன் ஆக போகுது. பிள்ளை கிளச்சிருச்சு, எங்கள் பிள்ளை கிளச்சிருச்சு. Please. Akima வந்து அந்த ஹேர் வந்து விடு. என்ன செல்லா? அக்கீமா பூபுலா அம்மா ஜஜ்ஜி கட்டி புப்பு கட்டி தங்க கட்டி அம்மா டா என்ன பண்றீங்க? உம்மா கொடுக்குறீங்களா தீதிக்கு? உம்மா கொடுக்குறீங்களா? என்னம்மா தீதி என்ன பண்றாங்க? தீதி வந்து ஆர்டர் தான் பண்ணோம். ஏன்னா நான் தான் சமைக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன். பட் இன்னொரு பொண்ணோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. ஸோ அதனால் மார்னிங் வந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சமைக்கிறது கெஸ்ட்டு வேறு கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டோம், ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி அப்படி தான் கூப்பிட்டோம். ஸோ அவங்களும் வராங்க. ஸோ அதனால் என்னால் டக்குன்னு சமைச்சிட முடியாதுன்னு சொல்லி நாசி அரப் பிரியாணி தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதான் வந்து அரப் பிரியாணி. நல்லா இருந்துச்சு, உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிரியாணி.
அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் பர்த்டேக்கு எடுத்தேன். அதுவும் வந்து பர்த்டேக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் போய் எடுத்தேன். ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அது சீக்கிரமாக வளர்ந்துறதால நிறைய ட்ரெஸ் எடுத்தால் காசு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் அன்றைக்கி போடுறதுக்கு ஒரு நல்ல சாஃப்டான ட்ரெஸ்ஸாக வந்து நம்ம எப்போவுமே வந்து போட்டு விடணும். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வெளியாளெலாம் பார்த்தா ரொம்ப அழுவாங்க. அப்போ வந்து பர்த்டேக்கு நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டா வெளியில் பார்த்தா ரொம்ப அழுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு சாஃப்டாக ட்ரெஸ்ஸும் வந்து கசகசன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து கிஃப்ட்டு வந்தது. ஸோ கிஃப்ட்டு வந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்பேர் ட்ரெஸ்ஸாக வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த 2 ட்ரெஸ் தான் வந்து அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி போட்டுட்டு இருந்தா. இப்போ வந்து இது பீஸாவில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி ஸ்நாக் பிளேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் ஆர்டர் பண்ணோம், பீஸா ஆர்டர் பண்ணல. ஏன்னா பிரியாணி இருந்ததால் பீஸா ஆர்டர் பண்ணல. சும்மா ஸ்நாக் மாதிரி இந்த பன்னு சிக்கன் அந்த மாதிரி கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் அந்த 4 பாக்ஸ் செட் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். வேறு ரொம்பலாம் ஆர்டர் பண்ணல. இது ஒன்று, அப்புறம் இந்த சிக்கன்னு, அப்புறமா வந்து இது வந்து பிரியாணிக்கு கொடுத்த அந்த சம்பல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதை போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அரபிக் பிரியாணி பெரும்பாலும் வந்து ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சம்பல் போட்டு சாப்பிட்டா, இது வந்து தக்காளி அந்த மாதிரி போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. சம்பல் போட்டு இந்த ரைஸில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்காக இந்த ரைஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரைஸ் மட்டும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இந்த ரைஸு. ஸோ இதுதான் நான் ஃபுல்லாக வந்து ஆர்டர் பண்ணது. சட்னி அந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணுது. வந்து என்னோட பிள்ளையோட பர்த்டே மட்டும் இல்லை, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஆனிவர்சரி. பெரும்பாலும் ஆனிவர்சரி அப்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து குழந்தை இருக்கிறதால எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதான் ஃபர்ஸ்ட் அவளோட பர்த்டேன்றதால அவ கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வீட்டிலே வந்து கொண்டாடினோம். ஸோ இது சும்மா கேக் மட்டும் அழகான இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கேக் வாங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா நம்ம கேக் வாங்க மாட்டோம்ல, சரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், அதுக்காக கேக் வாங்கி சாப்பிட்றது. கொஞ்சோண்டு சாக்லேட்ஸு, ஜெல்லி அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்தால் கொடுக்குறதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு நான் வாங்கி வச்சேன். வேறு ஒன்றும் இல்லை. போங்க அம்மா ஹக்கிமாக்கு ஹாஜருக்கு போனி அதுவும் சேம் டேயா? நீங்க வெட்டுங்க, வாங்க இங்க வெட்டுங்க. போங்க பாட்டா அனிவர்சரிக்கு பாட்டு இருக்கா? பாடுங்க. ஓகே 1 2 3 ஊட்டி விடுங்க, பேத்தியா ஊட்டி விடுங்க. ஆமா அதான் இல்ல மாங்க விட்டோம் போட்டுங்க, போட முடியாது போடுங்க. சும்மா எல்லாம் ஸ்வீட் வச்சு தாங்கிட்டு இருக்கீங்க, நான் சாப்பிடக்கூடாதா? நீங்க சாப்பிடக்கூடாதா? கேக் கொஞ்சம் சாப்பிடலாம். Local combo diet.
ஓகே எல்லாருக்கும் வாங்க. It's her house. கேக் வெட்டி என்ன அனிஷா எல்லாருக்கும் கேக் வெட்டி கொடு. Let's eat the cake. Let's go. அனிஷா நல்லபடியாக வந்து கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு. ஸோ எங்கள் ஆனிவர்சரியும் அப்படியே முடிச்சாச்சு. ஸோ கெஸ்ட்லாம் போனோன்னே நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இவளும் வந்து இப்போ வந்து 1 வயசு ஆயிட்டதால் நடக்க வந்து ட்ரை பண்ணுறா. ஸோ அவளே வந்து கஷ்டப்பட்டு நடக்க வந்து பார்க்குறா. நாங்கள் நடக்கிற இது வந்து அவங்க அத்தா வந்து வாங்க வேணாம், ஃபோர்ஸபிளாக நடக்க வேணாம், அவளே வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தா வந்து அது வாங்கி தரல. ஸோ அவளே வந்து இப்போ நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹக்கீமா செல்ல தங்க என்னம்மா கால் வலிக்குதா? நடக்க முடியலையா? என்ன ஆச்சு? சூப்பர் ஹக்கீமா, ஹக்கீமா சூப்பர். கால் வலிக்குதா? அம்மாடி கால் வலிக்குதா? அல்லவே கால் வலிக்குதா? அம்மாடி என்னம்மா? பர்த்டே வந்து நிறைய பேர் கூப்பிட்ற மாதிரி தான் வந்து பிளான் இருந்தது எங்களுக்கு. பட் பார்த்தா நிறைய பேர் கூப்பிட்றதுனால அப்படி கூப்பிட்டா நம்ம வெளியில் டென்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போடணும். அந்த ஷாமியா சொல்லுவாங்க, அதெல்லாம் டென்ட்டு அதெல்லாம் போடணும், சேர்ஸ் வாடகைக்கு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். செய்கிறதுக்குன்னு இல்லை, அது ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணுற மாதிரியும் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எதுக்கு நம்ம வரைக்கும் அதுக்குன்னு கொண்டாடாமலும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் மூடு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து எங்களோட ஆனிவர்சரி கூட இருந்ததால் ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஸோ ரெண்டுமே சேர்ந்து வந்து சும்மா கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வந்து கூப்பிட்டு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அவளும் வந்து இப்போது வந்து நடக்கிறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்க வந்து ட்ரை பண்ணுறா. அவள் வந்து அதை தான் வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் வந்து கொடுத்தா நாளைக்கு பெருசானா வந்து அவங்க பார்க்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவளும் வந்து நல்லா ஜாலியாக நடக்கிறா. அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவளை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க நடக்கிறதுக்கு. ஸோ வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க 2 பேருமே வந்து இந்த குட்டி பாப்பாவை. ஸோ ரொம்ப செல்ல குட்டியாக வந்து இவ இருக்கா. ஸோ ரொம்ப க்யூட்டாக வந்து இவ கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுது. திடீர்னு ஒரு சின்ன குழந்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். அது வந்து திடீர்னு வந்து எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக வந்து இவ கூட வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக செஞ்சால் கூட நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தோஷம்தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு ஹக்கீமாவோட பர்த்டேயில். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லோரும் வந்து நீங்களும் வந்து துவா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷம் வந்து நம்ம சிம்பிளாக கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். பாய் பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.